Taste the Daily. ஆந்திர மாநில புதிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மைனாரிட்டி மத்திய அரசுடன் கூட்டணி வைத்திருப்பதன் மூலம் அம்மாநில மக்களின் எதிர்ப்பை பெற்று வருகிறார். இது குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். மத்தியில் ஆட்சி செய்யும் மைனாரிட்டி பாஜகவுடன் கூட்டு வைத்து படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் 1982 ஆண்டு அரசு எஃகு ஆலை உருவாக்கப்பட்டது. இந்த ஆலையை நிறுவுவதற்காக குருப்பம் ஜமீன்தார்கள் சுமார் 6000 ஏக்கர் நிலத்தை அரசுக்கு கொடுத்திருந்தார்கள். இப்படி ஆந்திர மக்கள் அரும்பாடுபட்டு உருவாக்கியிருக்கும் இந்த எஃகு ஆலையை தனியாருக்கு தாரை வார்க்க மத்திய மைனாரிட்டி அரசு முடிவு செய்திருக்கிறது. தனியார் என்றதும் அந்த தனிநபர் யார் என்று உங்கள் நினைவுக்கு வந்திருக்கும். அது இருக்கட்டும். கடந்த 2021 ஆண்டு வரை 28,000 கோடி ரூபாய் வரை வருவாய் ஈட்டி வந்த இந்த ஆலை கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்து வருகிறது. கடந்த நிதியாண்டில் சுமார் 2,800 கோடி ரூபாய் இழப்பை சந்தித்ததோடு உற்பத்தியும் கணிசமாக குறைந்தது. எப்படி 3 ஆண்டுகளாக மட்டும் நஷ்டம் ஏற்படுகிறது என சிந்தித்து இழப்பை சரி செய்ய வேண்டிய மத்திய மைனாரிட்டி அரசு இழப்பை காரணம் காட்டி தனியாருக்கு தாரை வார்த்து விடலாம் என திட்டம் தீட்டியுள்ளது. 4000 ஒப்பந்த பணியாளர்கள் பணி நீக்கமும் செய்யப்பட்டுள்ளனர். இதனையடுத்து தொழிற்சாலை தனியார் மயமாவதை கண்டித்து ஆந்திர மக்கள் ஆத்திரத்துடன் போராட்ட களத்தில் இறங்கியுள்ளனர். போராட்டத்தை கண்டு பல்டி அடித்த மத்திய மைனாரிட்டி அரசும் அவர்களுடன் கூட்டு சேர்ந்துள்ள சந்திரபாபு நாயுடுவும் தனியார் மயம் என்கிற திட்டத்தில் இருந்து பின்வாங்கியுள்ளனர். ஆட்சிக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மத்திய மைனாரிட்டி அரசால் ஆந்திர மக்களிடையே கடும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறார். அதானி போன்ற தனி நபர்கள் நலம் பெற வளம் பெற தனியார் மயம் என்கிற வார்த்தையை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படும் மைனாரிட்டி பாஜக அரசு மக்கள் மத்தியில் தொடர்ந்து குட்டு வாங்குவதுடன் கூட்டணி கட்சியினருக்கும் குட்டு வாங்கி கொடுத்து கொண்டிருக்கிறது.